ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்தியாவில் இந்நேரம் எல்லாருமே பொங்கல் வச்சு முடிச்சிருப்பீங்க. எங்களுக்கு வியாழக்கிழமை நாளைக்கு தான். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே பிஸியாக தான் இருப்பீங்க. அதனால் உங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் பாருங்கள். இன்றைக்கி வேறு கொஞ்சம் லென்த்தியாக போட்டு விட்டுட்டேன். நேற்று ஷார்ட்ஸ் போட முடியல, எனக்கும் சில வேலைகள்லாம் இருந்துச்சு. அதிசயமாக இந்த வருஷம் இந்த டைம்லலாம் வெயில் சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆச்சரியமே. ஏன்னா போன வருஷம் குளிரில் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் காற்று வீசிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் ஓகே, பெருசாலாம் குளிரலை. அதனால் கொஞ்சம் நேரம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வெயிலை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா, வாஷரில் கொஞ்சம் மேட்டெல்லாம் துவைக்க போட்டிருந்தேன். பாத்ரூம் க்ளீன் பண்ணுற துணி, அதுக்கப்புறம் மேட்டு எல்லாமே வாஷரில் மட்டும் துவைச்சிட்டு வெயில் அடித்தா வெளியில் கொண்டு வந்து காய வைப்பேன். அப்படி இல்லைன்னா அதே ட்ரையிங் ரேக்கில் போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருவேன். நீங்கள் கேட்கலாம், என்ன இந்த ட்ரையிங் ரேக்கை இன்னும் மாற்றாமே இருக்கீங்களே அப்படின்னு. இடையில மறுபடியும் 2 கம்பி வந்துருச்சுங்க. அதை எடுத்தாலும் இருக்கிறத மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரில, இதோட கம்ஃபர்ட் எனக்கு வேறு எதுலேயுமே கிடைக்குமான்னு தெரியலை. ட்ரையரில் எப்போவுமே ட்ரையர் பால்ஸ் இல்லைனா ட்ரையிங் ஷீட்ஸ் வந்துட்டு நான் போடுவேங்க. எதுக்குன்னா, ஒரு துணியோட இன்னொரு துணி வந்துட்டு அந்த ஸ்டாட்டிக் ஆகும், அது வந்து குறையும் இந்த ட்ரையர் பால்ஸ் யூஸ் பண்ணால். ரெண்டாவது, ட்ரையிங் டைமுமே கொஞ்சம் நமக்கு குறையும். ஒரே சைக்கிளில் முடிச்சுக்கலாம். ஒரு சில சமயம் நிறைய துணி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 2 தடவை சைக்கிள் போடுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு துணி காஞ்சு வராது. அதுக்காக தான் ட்ரையர் பால்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் காலையிலேயே எந்திரிச்சு என்ன பண்ணார், கார் எமிஷனுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இதுதான் சாக்கு அப்படின்னு லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டேன். கரும்பு மட்டும் என்னன்னு தெரிலங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் எங்களுக்கு கிடைச்சிது. நான் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, கடையிலேயே பார்க்குறக்கு அங்கங்கே அடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்க போல். ஆனால் இருக்கிறதுலையே பெரிய கடியான வேலை என்ன தெரியுங்களா, காலங்காத்தால் எந்திரிச்சு நம்ம நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் அப்படியே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் முகில. சரி, மாவு இருந்துச்சு அப்படின்னா மினி இட்லி மாதிரி போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு சட்னி வச்சு கொடுத்துர்லாம். அதுக்காக தான் மாவு கூரை போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தேன். இத்தனை வேலை இருந்ததுனால பச்சைப்பயிர் கடையலோடு இன்றைக்கி லஞ்சு முடிச்சுக்கலான்னு பச்சைப்பயிர் கடையல் தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குங்க, ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஹைலைட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். கீன்வா ரெசிபியே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேங்க, ஏன்னா பொங்கல் முடிச்சுட்டு ஒவ்வொரு ரெசிபிஸாக நான் போடுறேன். பச்சைப்பயிர் கடையல், ரசம், சிம்பிளான லஞ்சு முடிச்சாச்சு. இந்த ப்ளம்ஸு வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஒவ்வொரு வாட்டி இதை டேஸ்ட் பண்ணும்போதும் எனக்கு கண்டிப்பாக பழனியில் கிடைக்கிற அந்த கொடைக்கானல் ப்ளம்ஸு ஞாபகத்துக்கு வந்துடும். அதோட டேஸ்ட்டு வந்து வர்றதே இல்லைங்க. நானும் இங்கே நிறைய வெரைட்டி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?